நம்மள்ட்ட ரொம்ப நாளா கடந்த ரெட்டியர் கொய் கப்பிக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணணும்னு நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு டேங்க் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை 2ஆ கட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சாச்சு. சரி, 2ல் ஒன்று ரெடி பண்ணணும்னு பாட்டத்தை ரெடி பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட எம்சில்ட் கொஞ்சம் இருந்துச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரும்போடு நல்லா பேஸ்ட்டாகவும் ஒட்டி விட்டுட்டு உள்ளேயும் வெளியவும் நல்லாவே ஒட்டி காய வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் காயணுது. இது நல்லா கல் மாதிரியே காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேங்க் எந்த ஒரு லீக்கேஜ் இல்லாதனால இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு டேங்கை கீழே இறக்கி தண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சோண்டு கல் உப்பு கொஞ்சோண்டு பாதாமில் போட்டு தண்ணியை கண்டிஷன் பண்ணியாச்சு. அப்புறம் நம்மள்ட்ட கடந்த ரெட்டியர் கப்பியை பிடிச்சி 2 ஸ்டோன், அதாவது ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் என்ற கணக்கில் பிரித்து வச்சுட்டேன். ஃபீமேல் தனியாக மேல் தனியாக பிரித்தாச்சு. 8 ஃபீமேலுக்கு 4 மேல் கணக்கு பண்ணி வச்சுருந்தேன். மேல் ஃபீமேல் 2ஓட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு கண்ணாடி குடுவையில் போட்டு அதை டேரெக்டாக டேங்க்லேயே ரிலீஸ் பண்ணிட்டேன். அது பார்க்க அழகாக ரொம்ப யூனிக்காகவும் இருந்துச்சு. ரிலீஸ் பண்ணி 10 நிமிஷம் கழித்து அந்த மீனை போய் பார்த்தேன். அது ஒன்றோட ஒன்று நல்லாவே மிங்கிள் ஆயிடுச்சு. பார்க்கவும் நல்லா இருந்துச்சு.